Hello friends, welcome back to Nad'z cookbook. இன்னைக்கு சிம்பிளா சில்லி பன்னீர் கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். இப்போ இதுல 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்படி இல்லைன்னா அரிசி மாவு ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதுல பெப்பர் பவுடரும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த பன்னீர் ஃப்ரை பண்றதுக்கான பேட்டர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இதுல தான் நம்ம அந்த பன்னீர் நல்லா மேரினேட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ண போறோம். இதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சில நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை, கொல கொலன்னு ஆயிடக்கூடாது. நல்லா திக்கா இருக்கணும் இந்த பேட்டர். ஏன்னா இது அந்த பன்னீர் மேல நமக்கு கோட்டானா நமக்கு ஃப்ளேவர் இருக்கும். ஸோ தண்ணியா ஊற்றினோன்னா பன்னீர்ல படாது. அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுல நம்ம பெப்பருக்கு பதிலாக நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்றதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஃப்ரை பண்றப்ப நமக்கு ரொம்ப நேரம் ஆகாது, லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும். பாருங்க, இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி திக் பேட்டரா அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தமா தண்ணி ஊத்துனீங்க அப்படின்னா ஈஸியா அது தண்ணி ஆயிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. இப்போ நான் பண்ற மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து இந்த மாதிரி பண்ணுங்க. இப்ப பாருங்க, ஓரளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி ஆகணும், இந்த மாதிரி திக்கா இருக்கணும். இது மாதிரி பண்ணிட்டு இப்போ நம்ம இதுல பன்னீர் நான் கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம உள்ள ஆட் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட் நல்லா பன்னீர் மேல படுற மாதிரி சுத்தி நீங்க ஒரு தடவை அதை பரட்டி விடுங்க. நல்லா கோட் ஆகணும் பன்னீர் மேல. ஸோ உங்களுக்கு மீதம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கீழே இருக்கிற அந்த மிக்சர் நம்ம கிரேவி பண்றப்ப அதுல நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் ஆகும்னு நினைக்காதீங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். பரட்டி விட்டதுக்கு அப்புறம் இதை நம்ம ஃப்ரை பண்ண போறோம். இன்னைக்கு நான் என்னோட அயன் கடாயில ஜஸ்ட் ஆயில் கொஞ்சம் ஊற்றி சாலோ ஃப்ரை பண்ண போறேன். நீங்க மேபி டீப் ஃப்ரை பண்றதா இருந்தாலும் டீப் ஃப்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன மாதிரி தோசை கல்லுலையோ இல்லை இந்த மாதிரி இரும்பு சட்டிலையோ நீங்க லைட்டா எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்க ரொம்ப நேரம் பன்னீர் போட்டு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஈஸியா குக் ஆயிடும், கொஞ்ச நேரத்திலேயே ரோஸ்ட் ஆயிடும். இந்த மாதிரி நீங்க தனித்தனியா வச்சு கொஞ்சம் அப்பப்போ பரட்டி விடுங்க. நடுவில் ஒரு தடவை எல்லா சைட்லயும் லைட்டா கோல்டன் ப்ரௌன் ஆனா போதும், ரொம்ப வறுத்துறாதீங்க, கல் மாதிரி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி பாருங்க. இப்போ நான் எல்லா பன்னீர் எல்லாத்தையும் வச்சுட்டேன். கீழே ரொம்பலாம் ஆயில் ஊற்றல, லைட்டாக தான் ஆயில் ஊற்றிருக்கேன். அந்த ஆயிலே உங்களுக்கு பன்னீர் ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடும். நான் பண்ற மாதிரி நீங்க நடுவுல ஒரு தடவை திருப்பி விடுங்க. ஒரு 5 to 8 minutes அளவு தான் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப டைம்லாம் எடுக்காது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கிரேவி ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் அதே கடாயை எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சிருக்கேன். சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆனியன்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருந்தேன், அதை நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இது எல்லாமே நம்ம கொஞ்சம் நல்ல ஹை ஃப்ளேம்லேயே பண்ணலாம். அப்போதான் அது கரெக்டாக இருக்கும். நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக சாட்டே பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். 3 கலர் கேப்சிகம் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் பிடிக்கலன்னா கம்மியான குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஹாஃப் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ரெண்டும் ஓரளவுக்கு நமக்கு குக்கார அளவுக்கு பரட்டி விட வேண்டியதான். இதுல நான் இன்னைக்கு பூண்டு மட்டும் சேர்த்திருக்கேன். இஞ்சி சேர்க்கறதா இருந்தாலும் நீங்க குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு, ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதுல நான் டொமேட்டோ சாஸ் 2 டீஸ்பூனும் சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன் அளவுக்கும் எடுத்து வச்சிருந்தேன். அதை ரெண்டையும் நான் இதுல மிக்ஸ் பண்றேன். இப்போ நல்லா ஒரு தடவை பரட்டி விட்டுக்கோங்க. எல்லாமே ஓரளவுக்கு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணுறனால அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பெப்பர் தூள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
பெப்பர் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி மீதி இருந்த அந்த பேஸ்ட், நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த பேஸ்ட் வந்து நம்ம இதுல ஊத்திடலாம். அதை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அதுல நம்ம அரிசி மாவும் கார்ன்ஃபிளவர் மாவும் அந்த மாதிரி கலக்கறனால அது நம்ம கிரேவிக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். ஸோ அதுல நீங்க தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இதுல ஊத்திக்கோங்க. கிரேவிக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல லைட்டா தான் நீங்க சாப்பிட போறீங்க அப்படின்னா அதுக்கு இதே மாதிரி கொஞ்சம் கட்டியாவே நீங்க பன்னீர் போட்டு முடிச்சுக்கலாம். இது சப்பாத்திக்கு அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்றதா இருந்தா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுல தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இதுல வறுத்து வச்சிருக்கிற அந்த பன்னீர் ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ண வேண்டிய எல்லா இன்கிரியன்ஸும் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் உங்களுக்கு சாஸியா வேணும்னா நீங்க இதை இன்னும் கொஞ்சம் கூட டொமேட்டோ கெச்சப்போட அளவை நீங்க கூட்டிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு கொதி விட்டுட்டோம். விட்டதுக்கு அப்புறம் நம்ம அந்த பன்னீர் போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதான். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அது நைஸ் ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். இது நல்லா ஒரு தடவை கொதிச்சோடையும் நம்ம இதை ஆஃப் பண்ண வேண்டியதான். பன்னீர் ஆல்ரெடி குக் ஆனனால ரொம்ப நேரம் நம்ம இதை விடணும்னு அவசியம் இல்லை. இதே மாதிரி சிம்பிளா வீட்லயே பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம் அப்படின்றதும் நான் ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன். கண்டிப்பா அந்த ரெசிபியும் செக் பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு மேல கிரேவி வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன். கிரேவி செம்மையா ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் ஸ்டஃப்டு சீஸ் அண்ட் கேரட் பராத்தா பண்ணியிருந்தேன். அதோட இதை நாங்கள் காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. சீஸி கேரட் பராத்தா அந்த ரெசிபியும் என்னோட லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் நான் ஃபியூச்சரில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போது இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.